Taste the Daily. ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் அத்துமீறல்கள் அதிகரிப்பு, கஞ்சா புழக்கம் உள்ளிட்டவற்றால் பெரிதும் அவதையடைந்து வருவதாக பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கடலூர் மாவட்ட பெண்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். பிள்ளைங்க படிக்கிறது ரொம்ப வேஸ்டாக இருக்கும் போல இருக்குது. கஞ்சா சாராயம் அது இதுன்னு குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டம் இது பண்ணுதுங்க. கடையை உடைக்குதுங்க, எல்லாமே பண்ணுது. எப்படி மீண்டு வர முடியல. இந்த 100 நாள் காசும் போடலை, அட்டைக்கு காசு 1000 ரூபாய் போட்டாங்க, அதுவும் போடலை. எப்படி வர்றது, எப்படி செய்யறது, எப்படி குடம் பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளைங்களை எப்படி காப்பீடு பண்ணுறதுன்னு தெரியல. இந்த 1000 ரூபா பணத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் வாய்க்காலாம் சரி கிடையாது, கரண்டு வரல, தண்ணி வசதி பத்தல. நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோம். சரியான முறையில் கரண்டு வர மாட்டுது. இந்த ரேஷன் கார்டில் சரியான முறையில் பொருள் கொடுக்க மாட்றாங்க, ஆக்கி சாப்பிட்ற மாதிரி அரிசி கொடுக்க மாட்றாங்க. இந்த ஆட்சியில் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த ரோடுங்க சரியில்லை, மழை பெஞ்சு இந்த தண்ணி பூரா அடிச்சு எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து போகுதுங்க. இங்கே பணம் 1000 ரூபா அறிவிச்சிட்டாரு அவரு. அறிவிச்சிட்டு 2 மாதம் தான் வந்துச்சு ஸ்காலர்ஷிப் பணம் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் மாதமும் 4ஆம் மாதமும் வரவே இல்லை சுத்தமாக. போய் இல்லாதவங்க சரி அதை நம்பி தானே இருக்கிறாங்க. அவர் அறிவிச்சாரு, அதை அவரு கொடுக்க சொல்கிறாரா இல்லை இருக்கிறவங்க எடுத்து இது பண்ணுறாங்களா தெரியல. ஆனால் அது அவரு தான் சரி பண்ணணும். அதை ஆட்சியில் பெண்கள் நடமாட முடியல. பெண்கள் நடமாட ஏன் முடியலன்னா, அதாவது கஞ்சா வியாபாரம், சாராய வியாபாரம், ரோட்டில் நடந்தால் கத்தியை காட்டி மிரட்டுறது, தனிநபர் நடந்து ரோட்டு மேலே போனால் தனிநபர் அதாவது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே இந்த ஆட்சியில் இல்லை. சரியான முறைக்கு கரண்டு வெளில டக்குன்னு கரண்டு நின்று போகுது. குடி தண்ணி ஒழுங்காக தண்ணி வர மாட்டுது. சாகரில் பூச்சி கிடக்குது. எங்களுக்கு எப்படி நாங்கள் வாழ முடியும்? 1000 ரூபாய் காசு கூட அங்கே போ இங்கே போன்றாங்க. Taste the Daily. Taste the Daily.